தேவன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்து கைவிட்டாக தேவனை என்னோடு ஜீவிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வார்த்தையானது நாம் படிக்க கேட்கலாம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். படிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனப்படுகிறவர்களை நான் கனப்படுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது யாரை குறித்து யாருக்கு சொன்ன வார்த்தைன்னா ஏழைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. கர்த்தர் சொல்கிறதாவது அப்படின்னா, அந்த ஒரு தேவ மனிதன் வருகிறார், வந்து ஏழையோடு கூட அருமையான இது நான் ஆபரகாமோடு கூட வந்து பேசினோம். நெற்றி செய்து பேர் இருக்கிறது. மனோ கூட வந்து பேசி 2 தேவ தூதர்கள் வந்தார்கள். இதில் தேவ மனிதன் என்று தேவ மனிதன் யார்? அதுதான் எல்லாருக்கும் கொஸ்டின். கர்த்தருடைய தூதனா இருக்கலாம். இந்த காலங்களிலே தேவ மனிதர்கள் பேசுகிற அநேகர் இருந்தார்கள். ஆனால் தேவ மனிதனுக்கு வார்த்தை வெளிப்படுத்த பேச இப்போ எரேமியாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, வந்து பேசினார். அப்போ அதுக்கு பிறகு தாவீதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், உன் பாவத்தை தப்ப கொடுக்கிறார். இது போல யாராயிரம் நேரில் பேசுவதற்கு ஒரு சின்ன தீர்க்கதரிசி யாராவது எழுப்பி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது எண்ணிக்கல் சொல்லமான ஐதீகம் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, அந்த தேவ மனிதன் யாராக இருக்கலாம், அதான் பர்பஸ். அதனால அதை அப்படியே வைத்து விட்டாரோ. இதுவேளை அது தேவ மனிதன் யார்? ஒன்று தேவனுடைய தூதனானவர் ஆபிரகாமை சந்திக்க வந்தது போல இந்த ஏரியை சந்திக்க தேவன் தம் தூதர்களை அனுப்பியிருக்கலாம். ஒரு தேவ மனிதன் அந்த இடத்துல வேற இடத்துல வரவழைத்து ஏரியிட்டு எச்சரிக்கை பேசுகிறார். அவர் பேசியிருக்கிறார். அருமையான காரணம் என்னன்னா, ஒரு ஏழி தேவனுடைய ஊழியக்காரர் ஆசாரிய பணியை செய்கிறவர். பாருங்க, ஏழியை தேவனே கனஈனம் பண்ணினார். தேவனே கனஈனம் பண்ணினார். ஒரு மனிதன் உயர்த்துவதும் தேவனானதான், ஒரு மனிதன் தாழ்த்தப்படுவது தேவனான. ஒரு மனிதன் இழைத்தவனை இழைப்பார பண்ணுகிறது தேவன். 3வது இழைத்தவனை இழைப்பார பண்ணுகிறது தேவன். இழைத்து போட்டு என்னால் முடியலையா, போட முடியல, எல்லாம் செய்ய முடியலன்னா ஆண்டவரை கைவிட மாட்டார். அப்படியே தூக்கி ஒரு தோணை இருந்துச்சு. ஆண்டவரை கைவிட மாட்டார். அப்படியே இழைப்பாத சொல்லிவிட்டு இன்னொரு எடுத்து பாதிப்பார். அதான் அந்த இடத்துல உள்ள வேறொரு தேவ மனுஷன் வந்து ஏழியோட ஏற்றி பேசுகிறோம். அதுமையா பேசலாம். பாருங்க, ஏழியின் பிள்ளைகளுடைய அந்த அருவறுப்பதை நிமித்தம் ஏழி பனிஷ்மெண்ட் வாங்குறார். அதான் தேவன் ஊழியக்கார பிள்ளைகள் அவர்களான தேவன் ஊழியக்கார பிள்ளைகள். அவர் பாசம் பார்த்தேன். அந்த பாச பையன் வித்தியாசமாக நடந்து கொண்டான். அவர் 2வது பிள்ளை பையன் வித்தியாசமாக நடந்தார். அதனால் யாரும் கிளவிடும் அவரை பற்றிட்டார். தகப்பன் எதை குற்றம் செய்தானோ அதையும் பிள்ளைகளும் செய்வார். பிள்ளைகளும் செய்வார். அப்போ நாம தான் விலகி வாழ்ந்துருக்கோம். தாயை போல பிள்ளை நூலை போல சேர்ந்த அதே மாதிரிதான் ஊழியக்கார தவறு செய்வார்கள். அதே மாதிரி பிள்ளை ஒரு தவறு நடக்கும் ஆண்டு மணிக்கூடாது. பலமுறை ஏழியின் பிள்ளைகள் மாதிரி செஞ்சுட்டே இருந்தா ஏழிக்கு தான் ஆகும். அப்பதான் பனிஷ்மெண்ட் தருகிறார். அப்படி எவ்வளோ பேர் ஊழியம் செய்தாலும் அதனால ஒரு கோட்டிலும் கிடையாது. மற்றவங்க அவங்க ஏழியும் போக மாட்டான், பிள்ளைகளும் போக மாட்டாங்க, தீர்ப்பு போட்டு போவாங்க. எத்தனை எச்சரிப்பு போட்டாலும் ஏழியும் திறந்து ஏழி பிள்ளைகளும் தேடும். அப்ப தேவனால் கனவீனம் பண்ணப்படுகிறார். தேவனால் கனப்படுத்தப்பட்டவர், தேவனால கனவீனம்.
அருமையான தேவன் நமக்கு சகால செய்களினாலே நாமும் முதல் பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. முதல் பாவம் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொல்கிறார், போ, அவங்க வா, அவன் எல். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யணும். அப்படி செய்தால் தான் தேவனை நடத்துக்கு நமக்குள்ளே இருக்கும். தேவனால் கொடுக்கப்படுகிற கருவியினங்கள் கிணங்கள் நமக்கு இருக்கும். எந்த மனிதன் நம்மை கருவினம் பண்ணினாலும் அது நம்மை அண்டாமல் இருக்கும். அதுலையா 3 விதமான கருவினம் ஒட்டு தேவனால கருவினம் ஏழை. 2வதாக மனிதர்களால் கருவினம் பண்ணப்படுகிறது. 3வதாக சாத்தானினால் கருவினம் பண்ணப்படுகிறது. மனிதர்களால் கிணவினம் பண்ணப்படுகிறார். ஒரு சொந்த இடத்திலே தீர்க்கதரிசிக்கு கிணவில்லை. சொல்லி அவரே சொல்லி பேரினாலே சாத்தானினாலே நாம் கிணவினம் பண்ணப்படலாம். அவன் மனிதனை தூண்டிவிட்டு கிணவினம் பண்ணிவிட்டான். பாருங்க, இயேசு கிறிஸ்து 30 மீது ஏற்றி விட்டு பசியை உண்டாக்கி நீ கீழே முடிஞ்சா தேவத்துக்கு ஏந்தி கொள்வார்னுட்டு பசியா இருந்தால் கற்களை அப்பமாக்கி சாப்பிடலாமே. அவர் என்ன? அவர் செய்திருந்தால் அவர் கிணவீனம் பண்ணப்படுவார். சாத்தானினாலும் கிணவி சாத்தானுடைய ஆலோசனைப்படி வாழ்கிற ஊழியக்காரர் கோழைகள் நிறைய உண்டு. தேவ நிறைவு நிறைய அவர்கள் எல்லோரும் பணம் பேசுகிறதாண்டி சாத்தான பழிந்தான். அவனுக்கு பணம் செல்வதை மாற்றி பேசுகிறது. அதை செய்யவில்லை. சாத்தானை எதிர்த்து நான் கூட அவங்களோட பேசி அவரை ஜெயித்தார். அதான் இன்றைக்கு நம்ம கிடைத்த வெற்றி. அதுலையா அப்ப நமக்கு தேவனுடைய ஆலோசனை. தேவன் நம்மை கிளவின மனுஷனுக்கு கிளவினப்படுத்தலாம். அது பெரிய விஷயம் இல்லை. சாதி எப்பவும் எல்லாருமே கிளவினப்படுத்துவான். அவனால கிளவினம் பண்ணப்படாத ஒரு தேவ மனிதனும் கிடையாது. வேதத்தில் இல்லை. அவன் எல்லாரும் கிளவினப்படுத்த. அது நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறான். யோசேப்பை கிணவனப்படுத்தினான். அவர் என்ன? யோபுவை கிளவினப்படுத்தி இருக்கிறான். தாவீதை கிளவினப்படுத்தி இருக்கிறான். யாரை கொண்டு தாவீதை கிளவினப்படுத்தினான்? சவுலை கொண்டு தாவீதை கிளவினப்படுத்தினான். தாவீதை கிளவின அப்சலோமை கொண்டு தாவீதை கிளவினப்படுத்தினான். சாலமோனை யார் கிளவினப்படுத்தினது? அவர் சகோதரர் அதோனி போய் அவனுக்கு ராஜஸ்தானம் வேணும் செஞ்சு இவனுக்கு வந்து முக்கிய கொண்டான். அவனை கனவீனப்படுத்த. எப்படி கனவீனம் பண்ணப்பட்ட மனுஷர்களால் கனவீனம் பண்ணப்பட்டவர்கள் வேதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சாட்சி எல்லாரையும் கனவீனம் பண்ண. அவன் கனவீனப்படுத்தாத ஒரு தேவ மனிதனும் கிடையாது. அதுக்கு தான் நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ளாக நம்மை வைத்துக் கொண்டால் சாட்சி நம்மை கனவீனம் பண்ணுவார். மனுஷர்களை நமக்குமாய் கூடி விடுவார். ஆண்டமாய் பணியை சொல்வார்கள். நாம் வேதனைப்படுவோம். அதனால் அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம் தவறு செய்யக்கூடாது. நாம் தேவ பிரமாணத்தை கை கொண்டு அவன் சாத்தான் வாயில் இருக்கிறான். அவனை நம்ம அபாண்டமாக பேசுகிறான். அவனால் நாம் கிணவினப்படுத்தப்படுகிறோம். எங்கா இடத்துல போகிறோம், நம்ம வந்து தப்பாக பேசிக்கிட்டே இருக்கான். என்னை கொண்டு கூட 2 நாளைக்கு அப்படிதான் பேசிக்கிட்டு. அதாவது இவனுக்குள்ள யார் இருக்கிறார்கள்? சாத்தானுடைய ஆளுகை. அருமையான தேவ மனிதன் விசுவாசம் தேவன் ஊழியக்காரர். யார் உன்னை கனவீனப்படுத்துகிறானோ, எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, அவன் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறான். அவன் நாமளே சாத்தான் துன்பம் இருக்கிறான். நீங்கள் தேவனை கனம் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கனம் பண்ணுங்கள். அவருடைய பிரமாணங்களை கனம் பண்ணுங்கள். தேவனை கைவிட மாட்டான். அவன் நம்மளை கனவீனம் பண்ணிக்கொண்டே பார்க்கிறான். ஊழியக்காரன் தான் இருக்கும். எழுப்பி அவனாலே நம்ம கனவீனப்படுத்துவான். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். போக காலத்தில் ஊழியம் செய்வது எல்லா ஆளுகளும் பாதாளத்துக்கு கொண்டு ஊழியக்காரங்கள் செய்து ஞான் இருக்கிற ஆளுக்கு எப்படியா செய்யக்கூடாது. ஏசுக்கு பாதாளத்து காலத்தில் என்ன சரி நான் விட்டு அவன் சொல்றான் ஒரு இடத்துல. அவன் சரி அவனை காரண மாற்றி அவனை பிஞ்சி அவன் போனான். ஆனால் அவனுக்கு வந்து ஆக்கினே வேற அருமையானவரே, நம்முடைய ஊழியத்தை தேவனம் கொடுத்த கிருபைகளை நாம் செயல்படுத்த விடாதபடி ஒரு ஊழியக்காரன் வாயிலை சாத்தான் குடியிருப்பார். புரியுதா? ஒரு விசுவாச வாயிலை சாத்தான் குடியிருப்பான். அதனால் நம்மளை சீரியலா இருப்பான். ஆனால் அவன் சாத்தானுடைய ஆளுமையில இருப்பான். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் பாட்டு போடுற பேருந்தோம்.
பாட்டு பாடுவார் கோயம்புத்தூர் ஜான் ஜெபராஜ் பாருங்க, ஒன்னில்லாத பிரச்சனையை பெருசாக்கி அவன் அவமானப்படுத்தி அவன் ஜெயிலுக்கு போய் எவ்வளவு பேர் வேதனை உண்டு. இது யாரு? இதை உருவாக்கினவன் யாருன்னா அவன் சாத்தானுடைய கூறுவான். குடிச்சேச்சனோ புண்ணியக்காரனோ தீர்க்கதரிசி அவன் சாத்தானுடைய கையில வந்தால் இன்னொருவனுக்கு தீமை செய்வான். சவுல் எப்படி செஞ்சான்? தேவனால் அனுமதித்த பொருளாதான் சவுலுக்குள்ள வந்தது தாவீதுக்கு தீமை தான். பெரிய ஊழியக்காரன் சொல்லுவான், இன்டர்நேஷனல் பிரசங்கி சொல்லுவான், பெரிய பாஸ்டர், பெரிய சபர்கள், அவன் ஒரு சின்ன ஊழியக்காரனை இழிவுபடுத்தான், கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவான். காரணம், அவன் விழுந்து போனான், அவன் சாத்தானுடைய கையில் இருக்கிறான். ஊழியக்காரன் தான் சாத்தானுடைய கையில் இருப்பான், அது மற்றவனுக்கு தெரியாது. அப்போ அவனை நான் அப்படியே அவனை முகத்தை பார்க்கக்கூடாது. அவன் முடிவு வந்தது. இனி அவன் ஏற்க முடியாது. ஒரு கோவசி நாசத்தை ஒரு ஊழியக்காரர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டார். அந்த அவன் பேசுற ஆள் யாருன்னு தெரியும். அப்போ அதனால என்னாச்சுன்னா கோவிந்த் சிங்காசன் உயர்த்தப்பட்டால் அந்த ஊழியக்காரர் தாழ்த்தப்பட்டார். கையில வாயில போய் தான் வந்துடுவார். புரியுதுன்னா அவர் தேவன் உயர்த்தணும். இதே மாதிரி ஒரு ஊழியக்காரனை இழிவுபடுத்தி ஒருவன் தாக்குவானா அபானமா பேசுவானால் அந்த ஊழியக்காரனுக்கு முடிவு வந்தாச்சு, அவன் பரலோகம் போக போறது இல்லை. அதுதான் சத்தியம். அருமையானவர்களே, தேவனால் குணப்படுத்தப்பட்டு வாழ வேண்டுமானால் தேவனுடைய பிரமாணங்களை நான் எல்லா இடத்துலையும் நம்ம தேவை கிடைக்கிறோம். எனக்கும் நிறைய கிறிஸ்துவ போதக ஐட்டியங்கள் இருக்கு இல்லையா? பாசம் மீட்டிங், அந்த பாசம் நைட்டு, இங்கே பாசத்து. நான் எந்த போதகங்களின் ஐக்கியத்தையும் நான் குணப்படுத்துறதே கிடையாது. அதை நான் விசேஷப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா சிபிஎம்ல வளர்ந்து 3 வயதில் இறைக்கு போகணும். அதுதான் இது. அதனால் எந்த ஊழியக்கார ஐக்கியங்களையும் நான் குணப்படுத்தவே மாட்டேன், விசேஷப்படுத்தவே மாட்டேன். ஐக்கியம் இருந்ததோடு சரி, அதுபோல் எந்த போதக ஐக்கியங்களையும் நான் விசேஷப்படுத்துறதே கிடையாது. ஆண்டவரை விசேஷப்படுத்தி வாழ்ந்து கொள்வேன். அந்த போதக ஐக்கியத்தில் போய் அவனை கேவலப்படுத்தினேன், இவனை கேவலப்படுத்தினேன், சேர்க்கக்கூடாது, சேர்க்க சொல்லிப்போம். எந்த போதக ஐக்கியங்களையும் நான் நம்பி வாழ்கிறவன் இல்லை. இதெல்லாம் சும்மா 50 வருஷத்துக்கு முன்னே எந்த போதக ஐக்கியம் இருந்தது? ஒன்று காட்டு பார்ப்போம். அவங்க போய் வேலை செஞ்சாங்க ஆண்டவருக்காக, காலத்தில் மறைச்சி ஒன்றெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போதகர் ஐக்கியத்தை பார்ப்போம்னு பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் போவீங்க. ஆனால் போதகர் ஐக்கியம் எரிக்கு வந்துட்டோம், வீழ்ச்சி அன்னைக்கே விட்டார். புரியுதா? அவங்க பொறுத்த கிலோமீட்டரும் ஓடிச்சு. இப்போ இதனால தான் இப்போ எனக்கு பொறுத்த அந்த பாதகராய்க்கு, இந்த போதகராய்க்கு, இல்லை பாதகராய்க்கு, போதகராய்க்கு கிடையாது. அப்படியே தான் கனமனுங்கிறது கிடையாது. எங்கே போய் என்னை பற்றி தப்பா பேசினாலும் அதுக்கு வந்து கேட்டேன். என்னை அழைத்தவர் தேவன், என்னை விசேஷப்படுத்தினவர் ஆளுமை கொண்டு அழைக்கப்பட்டு ஆசிரியருக்கு ஏதஸ்துள்ளமாகும் தேவனால் நேரடியாக வந்து அழைத்தார். அதுபோல் மீறி வேலையாட்கள் மகனை மூடிக்கொண்டோம். 2 அழைப்பு போகிறது. நியாயத்தை நான் மூடிக்கொண்டோம். யார் என்னை இழிவுபடுத்தினாலும், யார் என்னை கனவீனம் பண்ணினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. முதல்ல யார் கூட பழகலாம். இந்த ஊழியக்காரன் நம்பலாம், இந்த ஊழியக்காரன் நம்பலாம் அப்படின்னா நம்புற பழக்கம் கிடையாது. என்னை அழைத்த தேவன். அதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெறணும். என்னை பலப்படுத்துகிற அவர் தான். இந்த கனமான ஊழியத்தை செய்யும் பெரிய பெரிய பட்டதாரியை செய்ய வேண்டிய வேலை ஊழிய தேவன். ஆண்டவர் ஒன்றுமில்லாத என்னை முன் குறித்தார். எல்லா குடும்பத்திலிருந்தும் நான் உங்கள் தேவன் ஊழிய செய்வர்கள் யார் நபர் ஆண்டவர் 60 வயதில் என்னை தொட்டார். அதே வயதில் மீண்டும் தொட்டா தன் பட்சம் இழுத்து கொண்டார். குடும்பத்தால் இருந்து ஓடி தேவன் அப்படிதான் செய்வார். அவனே தேவனை ஊழியத்துக்கு உங்களை அழைச்சிருந்து இப்போ வீட்டுக்கு ஊழியத்துக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறான்னு நினைச்சீங்கன்னா இப்போ பேரை கெட்டு உங்கள் வாழ்க்கை நாசமாகி காலமுறை நீ போய் சொல்லி தான் வாழணும். வேற வழி கிடையாது. அழைத்தால் ஓடி புரியுதுங்களா? அப்ப தேவனை நம்பி நான் வாழ வேண்டும். யார் கனவீனம் பண்ணுவார்? இயேசு கிறிஸ்துவை கனவீனம் பண்ணும்படியாக இழிவுபடுத்துகிறார். மேலே கீழே கொடுத்தா தேவத்துக்கு தாங்கிக்குவாங்க. அது கல்லறி அப்பமாக்கி சாப்பிட்டு இதால் அவரை செய்தால் மிகவும் கனவீனம் போனால் தேவன் சபைக்கு ஒரு மூளைக்கணை இருக்கவே முடியாது. அருமையானவர்களே, மோசையை கனவீனம் பண்ணினா யார் கனவீனம் பண்ணுது?
ஆரோன் கனவீனம் பண்ணினான், இஸ்ரவேலன் கனவீனம் பண்ணினான். மோசே, உங்களோடு கூட தான் தேவன் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாரா என்று கேள்வி கேட்டார்கள். தேவனே, இவர்களை பாரும், அவரோட ஆண்டவர் பேசும்போது கண்டு திரும்பி வெளியே வருது. அவர் யாரோடு பேசுகிறார், யாரை கொண்டு ஜனமோடு பேசுகிற சித்தம் வைக்கிறாரோ அவங்க மூலமா தான் ஆண்டவர் பேச. இன்னைக்கு காலையில ஒரு இடத்துக்கு கடைக்கு போனேன், ஒரு அம்மா தீர்க்கதரிசனமா சொல்லுது. புரிஞ்சுங்களா? உட்கார்ந்த பொம்பளை திடீர்னு எல்லாம் பொய்யுங்க, பொய். உண்மையான தீர்க்கதரிசனம் இங்க இருக்குங்க. கத்து வேதமே வெளிச்சம், கொள்கை சிகிச்சை தீவிர. புரியுதுங்களா? இதுதான் வெளிச்சம். இதுல ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கு, பிரமாணங்கள் இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா யார் வேணாலும் ஒரு வந்து போய் சொல்ல. நீ தான் மாட்டிட்டு எனக்கு தீர்க்கிறது சொன்னதை யாரையும் நம்ப மாட்டேன். தீர்க்கிறது சொல்ற ஆட்கள் வீட்டு வாசல் சேர்க்கவும் மாட்டேன். ஏன்னா போய் சொல்ல பணம் இருந்தா தீர்க்கிறது சொல்லிடுறேன். பணம் இருந்தா நீங்க வசதியா இருக்குன்னா உங்களுக்கு நிச்சயமா தீர்க்கதரிசனம் நான் சொல்லிடுவேன். ஏழைனா பாருங்க, உங்க வீட்டு பக்கம் வரமாட்டேன், சரியில்லை. கர்த்தருடைய கோபம் இருக்கு, தேவனை தேடவில்லை, தேவனுக்காக இதாயம் செய்யணும், தேவனுக்காக இதாயம் செய்யணும் சொல்லி அத்தனை அவருக்கு தாங்க முடியும். இப்படி ஏமாத்துகிற பல தேவன் உங்களுக்கு ஊழியம் செய்யற ஊழியம் தேவன் ஊழியக்காரன் கிடையாது, ஊழியக்காரன். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அற்புதம். அவங்களோட பேசுற தேவன் ஏன் உங்க கூட பேச மாட்டாரு? நீங்க தேவனுடைய வார்த்தை விசுவாசம், நம்பிக்கை தான் நமக்கு. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தேவம். நாம தேவனுடைய வார்த்தைகளை தான், தேவனுடைய தீர்க்கதரிசனம் இதுல இருக்கு. உங்க வாழ்க்கைக்குரிய எல்லா தீர்க்கதரிசனங்களும் இதுல இருக்கு. அதன் மேல நம்பிக்கையில அவங்க வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா, ஐயா வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா, நீ குடிச்சவராங்கன்னு அர்த்தம். யாரும் வந்து நம்ம வீட்டில் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா, நீ குட்டி சொல்றா போயிட்ட, நீ போய் வேலை செய்யணும், அடுத்த வாரம் அதை பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகை நமக்குள்ள இருந்தால் மட்டுமே நாம் தேவன் பட்சத்தில் நிற்கலாம். தேவனுடைய ஆவி போய்விட்டது, சவுல் அபிஷேகம் போய்விட்டது. தேவனால் அனுமதிக்கப்பட்டுள்ளாத ஆவி சவுலுக்குள்ள அருமையானவன் அவன் கனவீனம், அவன் மறிக்க வேண்டிய சூழல் வந்தது. அவனால் தாவீது கனவீனப்பட்டான், அவன் ரொம்ப வேதனை கொடுத்தான். அருமையான தேவனிடமே தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழுங்கள். 3 விதங்களிலே மனிதர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். உங்களை தேவன் மட்டும் உங்களை கனவீனம் பண்ணாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இசாமி கனவீனம் பண்ண யார் வாய்ப்புதான் நோக்கி நம்ம பேரை கேட்டுக்கிட்டே இருப்போம். புரியுதா? அவங்களுடைய யாரு? சாத்தானியை கூட்டுவார்கள், சாத்தானின் ஆவியுடையவர்கள். அதான் அவங்க அப்படியே விட்டுடணும். புரியுங்களா? சில மனுஷர்கள் பேருக்கு என் பேரை கேட்டீங்களா, இந்த மாதிரி கேட்பாங்க. அவன்லாம் சாத்தானுடைய ஆவியுடையவர், கஷ்டங்கள்லாம் பண்ணிடுவான். ஆனா அப்பெல்லாம் அப்படியாப்பட்டவர்களுக்கு நான் பழக வேண்டியதே கிடையாது. தேவனை நம்பி வாழ வேண்டும். இந்த பொதுகளை இவைகளை நான் விசேஷப்படுத்திருக்கவில்லை. என்னை அழைத்தவர் தேவன். இப்ப இருக்கு இந்த போதை அழைப்பீங்களாமா? என்னை அழைச்சது ஓடி ஆண்டவர் அழைத்தார், பராமரித்தார். இந்த போதைகள் ஐக்கியங்களா நான் நம்பவே மாட்டேன், இதெல்லாம் விசேஷப்படுத்தவும் மாட்டேன். ஆண்டவர் ஒருவர் நாள்கள் எல்லா கிறிஸ்தவ போதைகள் ஆண்டவரை ஒரு நேரம் இங்க வந்தார். பெர்க்மான்ஸ், நான் அவரை பார்க்கலாமான்னு கேட்டேன். அவர் ஊழியக்காரன் சொன்னான், நாம பணம் செலவழிச்சு அவரை வர வச்சிருக்கேன், இவன் போய் அவரை பார்க்கலாமா? சொன்னேன், தேவனோட வேண்டாம் ஒருவருமே இல்லை. பெர்க்மான்ஸை நீ பார்க்க, பெர்க்மான்ஸ் ஆப்ட நாங்கள் பார்க்கணும். பேசுறவங்களோட நல்லா பேசு. அருமையானவர்களே, யாரை இவங்களுக்கு வந்து இவங்களா பெரியவங்க, ஓசி லாசஸ் பெரியவர், அவங்க கூட பேசுனா இவங்களுக்கு கிரீடம் வந்து புரிஞ்சுங்களா? இவங்க கூட பேசினா, இவங்க கூட பேசினா, இதெல்லாம் அவங்களுக்கு மகிமை. ஆனா தேவன் நம்மை அழைத்தார், தேவன் நம்மோட பேசியிருக்கிறாரு, அவர் நம்மை கனப்படுத்தியிருக்கிறாரு, அவர் நம்மை கனவீனம் பண்ணாதபடிக்கு தேவனுடைய பிரமாணங்களை வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் சால சிறப்பு. புரியுங்களா?
தேவனை நம்பி வாழ்ந்த எத்தனையோ ஊழியர்கள் தேவனை விட்டு அகன்று பணம் சேர்ந்துட்டீங்க, தேவனை விட்டு பாவ இன்பங்கள் சேர்ந்துட்டீங்க, தேவனை விட்டு புரிஞ்சுதான் எல்லாம் சொன்னா யாரை பற்றி பிறந்துருவாங்க. இதான் உண்மை. அவங்க ஆண்டவர் தெரிஞ்சு செய்யுங்க. எத்தனை சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டில் செய்யும் ஒன்றை புதுசாக நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எழுதி பாஸ் கொடுத்தோம். அடுத்த அட்டம்ல பாஸ் ஆகிட்டேன். மறுபடியும் அவர் ஃபெயில் ஆனானா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் எம்ஏ பாஸ் பண்ணிட்டான். 10th அட்டம்ப்டுங்க ஒரு சப்ஜெக்ட். 10th வேணா ரெகுலர் நம்ம ப்ளஸ் எம்ஏ வேணா ரெகுலரே படித்து முடிச்சுட்டு அவன் ஜெயிச்சுட்டானே எம்ஃபில் பண்ணான். அப்புறம் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிருக்கணும். இருந்தாங்க அவனுடைய வாழ்க்கையில சில நேரம் நாம் ஏமாந்த நேரம் விசாசு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பழி கூட தள்ளிடுவோம். ஒருத்தர் சொல்றாங்க ஆணவத்தில் என் மகனே அவன் பேய் தண்ணியில தள்ள பார்க்குதையா, நெருப்புல தள்ள பார்க்குதையா, என்ன செய்ய தெரியல, கல்யாணோட தண்ணியே தள்ளுவான், நெருப்புலே தள்ளுவான். ஆனா ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை வருகிறாங்க. பூர்ண சமாதானத்தோடு நம்மை காத்துக் கொள்வது நாம் ஜாக்கிரதையா இருப்போம். அதெல்லாம் எழுதுவோம். தேவனை தான் கற்றுக்கொள்ளும். தேவன் வார்த்தையை பற்றி நம்ம பலப்படுத்துகிற ஆண்டவர். என்னை யார் பலப்படுத்தி என்ன கொடுக்க போறான்? ஆண்டவர் அவரை அழைக்க அவசியம். எனக்கு என்னோட விசேஷம்னா அதுதான். நம்ம யார் கவிதை பண்ணாலும் நான் பார்த்து அமைதியா போயிடும். அப்படியா, சரி சரி எனக்கு நான் வந்து இல்லைங்க போங்க போயிட்டே. அப்போ தேவனை பணி நம்பிந்து வாழ்ந்தால் போதும். அருமையானவரே, தேவன் ஒருபோது நம்மை கைவிடவில்லை. எந்த சூழ்நிலையில் எந்த நிலைமை நான் இருந்தால் அவன் பாட்டது எதில் இருக்காதது எந்த நிலைமையில ஒரு நம்பி தேவ மனுஷன் வாழ்ந்தாலும் உன்னை கைவிடாத தேவன் உனக்கு இருக்கிற அனைத்தவர் உள்ளவர் அவனுடைய கைத்தது சாட்சி இதுதான். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சந்திரங்கள் எல்லாம் வந்ததுங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் 89வது வருஷம் சொன்னேன், தேவனே எல்லா மனிதர்களும் என்னை கைவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, உடைய அன்பை மட்டும் என்னை விட்டு எடுக்காது என்றால் போதும் சொன்னேன். இன்னும் வெறும் ஆண்டவர் அன்புதான் என்னை ஏந்தி கொண்டிருக்கு, நேசவனை ஏந்தி கொண்டிருக்கு. யாரை கைவிட்டாங்க அதுக்கு கவலை. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டான். நம்ம தூசித்தாங்க கவலை இல்லை, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டான். அருமையான தேவனே, உங்களோட வாழ்க்கையில தேவனை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நம்புங்கள், வேத வசனத்தை படிங்க. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது, நீங்க அதை நம்புறத இருந்துச்சு அத்தனை வாயில் ஒரு வார்த்தையை நம்புங்க. சபையில கூட யாருன்னா தீர்க்கிறது சொல்றாங்க, ஏன் கோயில குறிப்பேடிக்கு 50 ரூபா கொடுத்தா சூப்பரா சொல்லிக்கலாம் தீர்க்கிறது. புதுப்பேடியில போனா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, 50 ரூபா கொடுத்தா போதும். இவங்க தீர்க்க சொல்லுவாங்க, அவங்க தீர்க்க சொல்லுவாங்க, போவாதீங்க. என்ன நாசம் வாயன் நானும் வாயன்னு சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தை இதில் இருக்கிறது. தேவ மனிதன் நடந்து ஏலியாவோடு பேசுகிறான், ஏலியோட பேசுகிறான், பதில் சொல்ல முடியல, உணர்த்துகிறான். எங்க நாம தேவ மனிதனை தேடி கூட வர வைப்பார். நீங்க ஆண்டவரை நம்பி வாழணும், சொல்லுங்களா? தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அனைத்த தேவன் நம்மை பலப்படுத்தும். டெய்லி தேவனை தேடி தேவனை ஊழியத்தார் யார் கனவீனம் பண்ணாங்க. இந்த போதைகள் ஐக்கியங்களெல்லாம் நம்ம ஒன்றும் தீர்மானம் அதில் குறைக்கும், இதில் ஐக்கியமாக இடமேங்க பேசுவான். இதுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. அனைத்தவர் ஆண்டவர் என் பசுத்தவங்களை நல்லா வளர்த்தி எல்லா நன்மையும் அடைய செய்து என்னை ஒரு கரம் பிடித்து என்னுடைய கரத்தை பிடித்து நடக்கிற அளவுக்கு வளர்த்தார்கள். அதான் என் பாட்டு. வேற எந்த ஊழியக்காரும் நான் மதிக்க மாட்டேன். இவெல்லாம் யாரும் பரலோகத்துக்கு அனுப்ப போறதில்லை. எந்த மனிதனுக்கு இயேசுவை தேர்ந்தவர்கள் நிறுத்தபடிக்கு எல்லா ஞானத்தோட புத்தியோட உபதேசம் பண்ணத்தக்கதானே நான் எல்லாருக்கும் இருக்கா பாருங்க, இருக்கவே இருக்கார். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், தேவனுக்கு பலப்படுத்துகிறார். அதனால எல்லாரும் செய்யும். கருமையான தேவ ஜனமே, தேவனை நம்பி வாழுங்கள். என் பேரை கண்டிருந்தா என்ன இருக்கும்? இதெல்லாம் தேவனை நம்பி வாழுங்கள்.
தேவன் ஒரு போது நம்மை கைவிட மாட்டார். அனைத்தவரும் இது யார் நம்மை எடுத்தாக கவலை இல்லை. ஆண்டவரை நம்பிவார். 3 வார்த்தைகளை நாம் வசனம். ஒன்று, தேவனால் கனவீனம் பண்ணப்படுகிறது. அடுத்து, மனிதர்களால் கனவீனம் பண்ணப்படுகிறது. நான் 3வதாக சாத்தானினால் கனவீனம் பண்ணப்படுகிறது. தேவன் கனப்படுத்துவார், கனவீனமும் சவுனை கனப்படுத்தினார், அவனை தேவன் கனவீனம் பண்ணினார். அப்புறம் அவர் தான் செஞ்சார். கனப்படுத்துகிறது அவர் தான். கனவீனப்படுத்து கீழ்ப்படியாமை சாமுவேல் சொல்கிறார், நீ நான் வரவேன்னு அவசரப்படாது. அது வரதுக்குள்ளே நான் அவசரப்படுத்தான். அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் வேற்றுமையை உண்டாகும். வேற்றுமையானது தேவனாலே நீ கனவீனம் பண்ணப்பட்டு வாழ்வார். தேவனை கைவிட்டுவார். அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மளுக்கு நோய்ந்து நம்மை வழி நடத்துவார். 2 வார்த்தை ஜெபம் பண்ணார். அவரை தானே செய்ய முடியும். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு முடிக்கலாம். சொல்லுங்க, இஷ்டப்பட்டவங்களுக்கு ஜெபம் கிடையாது. இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தான் ஜெபம் பண்ணணும். பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடும். அரசியல் செல்வாக்கு இருக்கு, திராவிட செல்வாக்கு இருக்கு, போலீஸ் செல்வாக்கு இருக்கு, அப்புறம் வந்தவாதி செல்வாக்கு இருக்கு. இதை வச்சு வாழ் முடிக்கிறது ஜபம். நீ நரகத்துக்கு தான் போகணும். புரியுதா? அதனால் ஆண்டவரை நம்பி போகணும். தேவனை நம்பிக்கணும். நிறைய கிறிஸ்தவம் பலர் போகும்போது தேவனை நம்பி வாழு. யாரெல்லாம் பல்லவத்து போவா, யாரெல்லாம் வரைக்கும் ஒருத்தனை பல்லவத்துக்கு போகாமலே தடுக்கலாம். சொல்லுங்களா? அதிலே பரிசுதான் தெரிஞ்சுக்கணும். எந்த ஊழியக்காரனா உங்களுக்கு தெரியுமா பாருங்க. எனக்கு கரெக்டாக அழைக்கிறபடி எனக்கு பண்ணணும். அதுதான் வச்சுக்கணும். ஒருத்தனை பல்லவத்துக்கு போகாமலே தடுக்கலாம். அது அவனுக்கே தெரியாது. இங்கேருந்தே தடுத்து வேணாம். அவங்க போய் ஜாதி வேணி பெரியவனை அடிக்கணும், பெரியவனை கொல்லணும், தீமை செய்யணும். ஒருத்தனை பார்க்கறதுக்கு எரியமாக இருப்பான். ஆனால் அவங்கள்ட்ட வேலை பாடுவாங்க. உங்களை ஓச்சிருவாங்க. அப்ப தேவனை நம்பி வாழ வேண்டும். வார்த்தை புரியுது, வார்த்தை பற்றி வாழணும். இங்க அவங்க சிலுவை இல்லை தெரியலையே, இவங்க கிட்ட சிலுவை தேவை. எல்லாரும் சொல்றேன், உங்களுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. அவங்க எப்படி போனாங்க? எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாங்க. அவன் முன்னாடி போயிருக்கிறான். நான் என்னங்க பாவம் செய்தேன்? நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்ன எவ்வளோ ஓவர் பண்ணி இவ்வளோ தூரம் போயிட்டான். அவன் எப்படி போனான்? அவன் அதான் தேடி பிடிச்ச பயிர உன் சிலுவை நீ விட்டுட்ட. எங்கே போய் தேடிப்பாரு? உன் சிலுவை சாத்தவனுடைய கையில் நீ போனீங்கன்னா அப்படியே தூக்கி அவங்க வழியில் வச்சுட்டான். உன் கதை அதுவும் கதை தான். புத்திசாலியாக இருந்தால் புரிஞ்சுக்கணும். அதாவது தேவனை பின்பற்றி பின்னாலே மறந்துங்க, முன்னாடி நாடி அவன் பின்னாடி போயிட்டே இருக்கேன். அங்கே இருக்கும் அணுவலம். நான் அந்த காலத்துல கிறிஸ்தவம், இந்த காலத்துல கிறிஸ்தவம், இந்த காலத்துல இந்த ஊழியப்பாடு இப்படி பேசி நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் தான் தேவனால புறம்பாக்கப்பட்டவன். அவன் தான் தேவனால தள்ளப்பட்டவன். அவனை விட்டுருங்க. நீங்க பார்த்து அவன் காது கொடுத்து கேட்காம அவன் வார்த்தையை நீ பார்த்து போயிட்டே இல்லையா? இதை பார்த்து நான் இத்தனை வருஷம் விசுவாசம், இத்தனை வருஷம் ஊழியக்கால், இன்னாலும் தெரியும் அண்ணாலும் தெரியும் போயிட சொல்லிட்டு நீ தேவனமா மேல பார்க்கலாம். இவெல்லாம் பார்க்க கூடாது போயிட்டு. ஏன்னா அவன்கிட்ட சிறுவை கிடையாது. அவன் சிறுவை விட்டுட்டான். உங்களுக்கு பின்னாடி வந்தவெல்லாம் ஓடி போயிட்டான். ஜீவன் தான். இப்ப எங்கேயா சிறுவை காணோம். சிறுவை எங்கேயும் வச்சிருந்தா தெரியல. இப்போ அங்கே போன சாத்தம் முடிச்சிருக்கு. ஊர் சிலுவை என்கிட்ட இருக்குப்பா, இந்தா. அந்த சிலுவை எப்படி இருக்கு? ஆழழிந்து போயிருக்கிறது. இதான் சிலுவை. இந்த சிலுவை சுமக்கிறவன் அங்கே போக முடியாது, நீ என்கிட்ட தான் இருக்கணும். அவன் கூட்டத்தை இன்னும் விட்டுருவான். எல்லாம் புரிஞ்சுங்க. கட்டுப்பாடு கிடையாது. நிறைய விசுவாசிகள், பழைய விசுவாசி, நான் அவரை பெரிய ஊழலுக்கு ஜாதி வெறி, கவுடி கோஷம் பழக்கத்துக்கு போலீஸ்காரர் அதிகாரி என் குடும்பத்தை சேர்ந்தவர், அரசியல்வாதி என் குடும்பத்தில், நான் இடைப்பாடி கட்சியை சேர்ந்தவர், நான் திமுகவை சேர்ந்தவர், நான் மதிமுகவை சேர்ந்தவர். இதெல்லாம் பருப்பு வேகாதே பரலோகத்தில் இவங்க போறாங்களா பாருங்க. ஒருவனை வஞ்சித்தால் அவனை தேவன்
ஆண்டவர் நம்ம தேவன் ஒருபோது நம்ம கைவிட சிலுவை எடுத்துக்கிட்டோம். இனி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பழைய விசுவாசிகள். எத்தனை பேர் எனக்கு தெரியுமா அப்படி பேசினார்கள். பழைய இந்த காலத்து ஊழியக்காக நான் எத்தனை பேரை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதை கூப்பிட்டு புண்ணாக்கு உன் சிலுவை எங்கேயா போயிட்டு எரி நரகத்தை பாத்திரவனாய் மாறிவிட்டா. நீ பெற்ற கோசை கிறிஸ்தவனாய் என்ன பயன்? ஜாதி வெறி இருக்கிறது. அந்த ஜாதி தலைவரை எந்த கட்சிக்காரன் தெரியும். இதெல்லாம் பரலோகத்துக்கு போவார். அதை ஆண்டவர் இருப்பார். அவர் பின்னர் ஓடு தேடிப்பார். போயிட்டு இந்த காலத்திலிருந்து நான் கிறிஸ்தவம் எந்த கோசை கிறிஸ்தவங்க எங்க உங்க சிலுவை அங்க இருப்பாங்க. சிலுவை கேராசா அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். உன் சிலுவை எங்கேயா? நான் இங்கேதான் வச்சேன். டீ கொடுக்க போனா வச்சேன். நானும் என்ன மாதிரி ஊழிட்டாங்க அப்படின்னு இருப்பான். எனக்கு சிலுவை இருக்கு. அங்க இருக்கு வர தேவ ஜனங்கள் இல்லையா எழுப்பா வா என் மேல சாய வச்சுக்கிறது. சாய வச்சு உற்சாகப்படுத்தி அவங்க கேட்கு சாது சுந்தசி அவர் நடந்து போறார். பணியில ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறான். அதை பார்த்து விட்டு சிறு சிறுவாக முன்னாடி போயிட்டான். இவர் அந்த மனிதனை தூக்கி தன் தோல் மேல அழைத்து போட்டான். அவன் தூக்கிட்டு போகும்போது அவனுடைய இவருடைய பாடி டெம்பரேச்சர் அவனை படைக்க வைத்திருக்கிறது. அவனுடைய பாடி டெம்பரேச்சர் இவரை பிழைக்க வைத்திருக்கிறது. ரெண்டு பேரும் போறாங்க. இவனை பார்த்துட்டு கீழே விழுந்து கிடக்கிறவன் பார்த்து அசுத்த பண்ணிட்டு போன பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறான். அவனை காப்பாற்றுவது யாருமே இல்லை. இதே மாதிரி தான் அநேகரை நாங்கள் சுமந்து போங்க போங்கன்னு சொல்லி வழிகாட்டுவதற்காக தான் தேவனை வந்திருக்கிறார். எங்களுக்கும் ஒரு ஓட்டம் இருக்குங்க. எங்களுக்கு ஆண்டவர் ஓட்டம் வச்சிருக்கிறார். இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு நான் ஓடுகிறோம். நினைத்து போகாதுப்பா, உற்சாகப்படுத்தி வேலை போயிட்டே வழிகாட்டு. நாங்களும் வழி நடந்து வந்துட்டு இன்னும் நாங்கள் ஸ்லோவாக வரும். ஒரு பாஸ்டாக அனுப்பிச்சு விடுவோம். அவ்வளோதான். 10 பேர் பின்னாடி வராங்களே அவங்க யார் காப்பாற்றுது? ஐயா மூச்சு வாங்குது, கவலைப்படாது வா. எங்க கிட்ட இருக்க அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து பலப்படுத்தி அதோ இங்கே மேல அவங்க சொல்கிறான். என்ன சொல்லுங்க அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அதே மாதிரிதான் நம்மை தேவன் முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து கொண்டு அதோ அந்த பரிசுத்தவானை போல நான் வாழ வேண்டும் எண்ணி அவர் முன்னாடி போயிட்டா பாருங்க. அவரை பார்த்து கொண்டு போங்க. அதுக்கு முன்ன போயிருக்கீங்க பாருங்க. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நன்மை நமக்கு உண்டு. பூமி சாபத்தில் இருக்கிறது. பழைய கிறிஸ்தவன் சாபத்தில் இருக்கிறான். பழைய கிறிஸ்தவன் பண்டிகை போல மாறிவிட்டான். பழைய கிறிஸ்தவன் சகையிலே பறந்து சிலுவை இழந்து இருக்கிறான். நீ எந்த கோச ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த கோச விசுவாசா இருந்தாலும் சரி, ஊர் சிலுவை எங்கேயா? அதை விட்டுட்டியே ஊர்ல ஒன்னா சொல்றேன் போ. நீ நல்ல அவன் என் மேல உள்ள சிலுவையை நான் விடவில்லை. அதான் என் மேல உள்ள பாட்டு. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சிலுவையை நான் விடவே இல்லைங்க. அதை பிடித்து கொண்டே மற்றவரை தரப்படுத்தி வழி நடத்தத்தக்க ஓடுன்னு சொல்லி ஏன் ஓட்டத்துல உண்மையாக ஓடத்தக்க ராணி தேவன் தந்திருக்கிறார். அதான் என் மேல வைக்க சிலுவை. அதனால தேவனால் நாம் கனவீனம் பண்ணக்கூடாது. சாத்தான் கனவீனம் பண்ணலாம். ஆண்டவர் நான் அதற்கு போவார். என்னது எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று அவர் சொன்னாரே, அதே மாதிரி தான் நாம் பட்சத்த தேவன் இருந்து அகத்தி போடுவார். நம்மை அவனை அதட்ட வைப்பார். அவன் ஓடி விடுவான். நம்மை பலப்படுத்தி நம்மை முன்னே கொண்டு போவார், சுமந்து கொள்வார். அதான் நம்மளுக்கு மணி கிறிஸ்தவன் எல்லாம் போய் சொல்லிட்டு நம்மளை கிளவியில் பார்த்து நாங்களாம் அந்த காலத்தில் இப்படிதான் இருந்தோம், இப்போதான் இப்படி ஆயிடுச்சோம், இனி எவ்வளோ நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் பேய். அவனுக்குள்ளே தான் விழுந்து போன தூதன் உள்ளே இருக்கிறான். அவன் தான் விழுந்து போன ஆண் உள்ளே இருக்கு. அவன் தான் ஒரு சர்வம். எச்சரிக்கையாக இருக்க தேவ ஜனங்களே, மேலே போயிட்டே இருங்க. 8ஆம் தேதி பாஸ் பண்ணி நான் போயா ஓடிடு, உன்னை தூக்கி விட நாங்கள் இருக்கோம். ரெண்டு போ வேலை பலப்படு. 1 ஆண்டு ஊழியக்காரர் வச்சிருக்கிறார்.
எங்கே நீ கடலடி போனாலும் உன்னை தூக்கி தன் மார்போடு அணைச்சு உன்னை வேலைப்படுத்தி உனக்கு உணவை கொடுத்து ஆவிக்குரிய தேவனுடைய ஆலோசனை கொடுத்து உன்னை வேலைப்படுத்தி அனுப்புவார்கள். வழியேற வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதான் அவங்க ஸ்லோவா போவாங்க. தேவனுடைய ஊழியக்காரர் ஸ்லோவா போவாங்க. இதுதான் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆண்டவருடைய கணக்கு அனுப்பார். அவரை வேலைப்படுத்தி கொள்வார். அவங்க வழி நடத்துவார். தேவஜனமே தேவனாலை கனவு பண்ணுறார். எச்சரிக்கையார். தாவீதை அப்சலோம் கனவீனம் பண்ணினான். சவுலை தேவன் கனவீனம் பண்ணினான். ஏலியை தேவன் கனவீனம் பண்ணினான். இப்படி அநேக கனவீனம் பண்ணினார்கள். தேவனே மற்ற கனவீனம் ஊழிக்கால கனவீனம் பண்ணினார். நீங்க அவனோட வார்த்தை பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதை பிரிச்சுட்டு போங்க. என் வாழ்க்கை அதுதான். தனியா தான் போயிட்டு இருக்கோம். அந்த போது எந்த போன வரைக்கும் என்னை கனப்படுத்தாது. அப்படிப்பட்ட ஆலோசனை கிருபை ஒரு ஊழியக்காரன்கிட்ட இல்லை. என் பரிசுத்தவான்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் என்னை சரியா போதித்து சரியாய் வழி நடத்தி என் கனவு தேவனை காலத்தை சேர்த்து வைத்து 2 பேர் தேவனை காலத்தை குறித்து நடக்கத்தக்கதா நடக்க வைத்து சந்தோஷத்தை அடைந்து கூறி படித்தேன். பரிசுத்தவான்கள் போய்விட்டார்கள். நான் அவனை பார்த்தேன். எனக்கு ஒரு தாளம் என் பிள்ளைங்க அவனை பார்ப்பார். கல்வியால் தேவஜனமே ஆண்டவரை பார். இந்த போர்கள் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எல்லாம் ஈவோட்டிக்கிட்டு இருப்பான். உங்களால் உங்களுக்கு எனக்கு பெருனே இருக்காது. ஆண்டவரை நம்பி வாருங்க. நம்முடைய தலைப்படுத்திக்கிறார். அவர் கடத்தை பார்த்துனாங்க. யா எனக்கு வேண்டிய பேரை நீங்க தான் தர முடியும். எனக்கு வேண்டிய ஆலோசனை நீங்க தான் தர முடியும். எல்லாம் ஒண்ணு இல்லையா. எல்லாம் சும்மா ஏமாத்திக்காருங்க. அப்ப ஆண்டவே சொல்றாரு ஒண்ணு இல்லை. நான் உன்னை அழைப்பேன். நான் உன்னை வழிநடத்து. அப்படியே போயிட்டு புரியுதா. தேவனை நம்பி வாழ்ந்து தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்னும் அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல முன்னெடுத்து தான் பார்த்துக்கிறோம். தேவன் உங்களை வழி நடத்தி பலப்படுத்தி சகாயம் செய்வார். உன் மேலே அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவார். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவஜனங்களை பலப்படுத்து நம்மளாம் ஆண்டவரே மக்களை ஆசீர்வதித்து காத்துள்ளோம். எங்களை கிருபதாரம் உங்களை பின்பற்ற கிருபதாரம். எங்கள் சிலுவை விட்டுவிடாமல் பின்பற்றி எடுத்துக்கொண்டு பின்பற்ற கிருபதாரம். பின்னாளிகளை மறந்து பின்மாற்றக்காரர்களை விட்டுவிட்டு உங்களை பார்த்த உதவி செய்கிறோம். காத்து வித்தியாசத்தை கருத்து தருகிறோம். என் வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலப்படுத்துங்க ராஜா. கிருபதந்து வழி நடத்தும் காத்து இயேசு கிறிஸ்து மனதில் நாமத்தில் ஆமென். Praise the Lord. God bless you.